அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே. எஸ், தமிழ் சினிமாவில் வசூல்றது 100 கோடி 500 கோடின்றது இப்போ பாசிபிளாக தான் இருக்குது. பட் 1000 கோடின்றது இப்போ வரைக்குமே கனவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த கனவு கதவை தட்டுறதுக்கு இல்லை, உடைக்கிறதுக்கு நம்முடைய தலைவர் சூப்பர் ஸ்டாரே வராருன்னா செம்மையா இருக்குல்ல. தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு. எஸ், லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷனில் நம்முடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய படம் தான் கூலி. இது வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தை வந்து ஹம்சினி என்டர்டைன்மெண்ட் இருக்காங்களே, அவங்க வந்து 100 நாடுல வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கும் போதே செம்மையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி தி கோட் தளபதி விஜய் அவர்களுடைய தி கோட் படம் வந்து 40 நாடுகள்லையும், அதுக்கப்புறம் என்டிஆர் நடிப்பில் வெளிவந்த தேவரா படம் 90 நாடுகளையும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை தாண்டி இப்போ நம்மளுடைய தலைவர் ரஜினி சாருடைய கூலி படம் 100 நாடுல வந்து ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை இது பாசிபிள் ஆச்சுன்னா 1000 கோடின்றது நமக்கு அசால்ட்டு தாங்க. குறி வச்சா விழணும். ஏ தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோ, கூலி வரார் சொல்லிக்கோ. துல்கர் சல்மான் அப்படின்னாலே தமிழ் சினிமாவுக்கும் துல்கர் சல்மாவுக்கும் பயங்கரமான ஒரு அன்பும் ஆதரவும் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அவரோட படங்கள்னாலே இந்த தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எல்லாருமே தூக்கி கொண்டாடிட்டு இருப்பாங்க. அண்ட் ஸ்டில் கண்ணும் கொள்ளையிடுதல் ஆகட்டும், அண்ட் சீதாராமம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ அதனால வந்து அடுத்த படம் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆன லக்கி பாஸ்கர் வேற லெவலில் வரவேற்பு பெற்றுச்சு. கிட்டத்தட்ட 100 கோடி தாண்டி வசூல் அடிச்சது இல்லையா. ஸோ இந்த படத்தை தாண்டி அடுத்து என்ன படம் பண்ண போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய கேள்வியா இருக்குது. ஸோ அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி லக்கி பாஸ்கர் 2வே வரப்போன்னு சொல்லிட்டு டைரக்டர் வெங்கியே சொல்லியிருக்காரு. கேட்கும் போது செமையா இருக்கு. பொதுவாக வந்து ஒரு படம் முடிஞ்சுன்னா 2 எடுத்தா நல்லா இருக்குமேப்பா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் யோசிப்பாங்க. பட் அதே சமயத்தில் பார்ட் 2 எடுத்தாங்கன்னா அந்த படம் சரியாகவும் போகாது. பட் இந்த படம் அப்படி போயிடக்கூடாது தான் ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நல்ல பர்னிச்சரு கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க வெங்கி சார். ரீசெண்ட் டைம்ல ஒரே ஒரு படம் உள்ளூர்லேருந்து அசலூர் வரைக்கும் நிறைய பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ஆகட்டும், கன்னட சினிமா ஆகட்டும், தெலுங்கு சினிமா ஆகட்டும், எல்லா டைரக்டர் அண்ட் ஹீரோ நிறைய பேர் இந்த படத்தை பற்றி எக்கச்சக்கமாக பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் ராஜமௌழி சார் பேசியிருந்தார், நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பேசியிருந்தார், கிச்சா சுதீப் பேசியிருந்தார், அண்ட் தனுஷ் சார், இப்படி எக்கச்சக்கமாக நபர்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. காரணம் என்னன்னா இந்த படம் ஏற்படுத்துகிற இம்பாக்ட். எஸ், அபிஷன் ஜீவந்த் இவருடைய டைரக்ஷனில் வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தான். ஸோ இந்த படம் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அண்ட் இது முடிஞ்ச உடனே இந்த படத்துக்கு அப்புறம் அவர் யாரை வச்சு டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற கேள்விக்குறி தான் நிறைய இருந்துச்சு. தனுஷ் சார் வச்சு டைரக்ட் பண்ண போறாரா, இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரே டைரக்ட் பண்ண போறாரா, இல்லை சூர்யா சாரா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு பதில் ஒன்று கிடைச்சிருக்கு. எஸ், நோ டைரக்ஷன், ஐ எம் ஹீரோ அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் ஆயிருக்காரு. எஸ், டூரிஸ்ட் ஃபேமிலியுடைய கோ டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரா. அப்டேட் கேட்கும்போது சும்மா செம்மையா இருக்குதுல. அவ்வளோதான், பிரதீப் ரங்கநாதன் வழியில் அபிஷன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா டைரக்ட் பண்ணால் ஹீரோ இல்லாமல் போல இருக்கு. ஏன்னா நம்மகிட்ட ஒரு கதை இருந்துச்சு, என்னாச்சு